நல்லவராயிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் இவ்வளவு தூரம் தேவன் நடத்தி வந்த தேவனை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த மாலையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். என்னுடைய குடும்பத்தார், சபையினுடைய விசுவாசிகள், சபையிலே பணி செய்கிறவர்கள், கமிட்டி மெம்பர்ஸ், போர்ட் மெம்பர்ஸ், வாலண்டியர்ஸ், சபையினுடைய ஊழியத்தின் கேட் ஆஃப் பண்ணுங்க, சபையினுடைய ஊழியத்தினுடைய எல்லா தலைவர்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நேரடியாக வர முடியாவிட்டாலும் பல பேர் நீங்கள் ஆன்லைனில் இந்த ஆராதனை நீங்கள் லைவாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு தாழ்மையோடு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இந்த நாள் காலம் சென்ற நம்முடைய போதகர், என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் முழு நேர ஊழியத்திற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் இந்த நாள் தான். இது ஒரு ஸ்பெஷல் டே. இட் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் டே. நினைவு கூறுவதற்கு ஒரு அற்புதமான நாள். ஒரு 21 வயது வாலிபனாக தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தன்னுடைய இள வயதிலே தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து அவர் ஊழியத்திற்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த நாளில் நாம் தேவனுடைய நன்மைகளை, தேவன் ஒரு மனிதனை அழைத்து அபிஷேகித்து ஒரு உண்மை உள்ள மனுஷனை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நாம் கேள்விப்பட்டல்ல, கண்களால் காண கர்த்தர் இன்றைக்கு ஒரு சபையாக நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறார். அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு வந்த தன்னோடு ஊழியத்திற்கு சேர்ந்தவர்களில் நான் தான் ரொம்ப படிக்காதவன், எனக்கு தான் ஒரு படிப்பும் கிடையாது, பட்டமும் கிடையாது, சர்டிஃபிகேட்டும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளவர்களை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும், பிரபுக்களை வெட்கப்படுத்தும்படி இந்த உலகத்தில் இழிவானவைகளையும், சிறியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தி எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன் ஜீவனுள்ளவர். அதை கர்த்தர் இந்த ஊழியத்திலே தேவன் நிரூபித்து வந்திருக்கிறார். அதை ரொம்ப அன்போடு நினைவு கூறுகிறேன். தேவனுக்கு எல்லாம் மகிமையும் செலுத்துகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பம் வரும்போது அப்பாவை மறக்கவே முடியாது. அவர்களுடைய டெடிகேஷன், அவர்களுடைய ஜெபம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய தியாகம், அவருடைய தாழ்மை, அவருடைய உபவாசங்கள், அவருடைய கண்ணீர், பட்ட பிரயாசங்கள், அவர்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சி, அவருடைய விசுவாசம், அவர்கள் தேவன் மேல் வைத்திருந்த அன்பு, அவருடைய பிரதிஷ்டை, இவைகள் எல்லாவற்றையும் நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு இந்த சந்ததியிலே நாம் இவைகளை எல்லாம் நாம் ஆசீர்வாதமாக பலனாக நாம் அனுபவிக்கிறோம். கர்த்தர் அப்படி எழுப்பி தந்த நல்ல தகப்பனுக்காக, தெய்வ மனிதனுக்காக அவரை உருவாக்கி அவர் மூலமாய் ஒரு ஜனத்தையும் உருவாக்க, ஒரு பெரிய ஊழியத்தை ஸ்தாபிக்க பயன்படுத்தின தெய்வ மனிதனுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்தை, இந்த ஆலய கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்ற தரிசனத்தை கர்த்தர் தந்தார். கையில் ஒன்றுமில்லாமல் விசுவாசத்தை மாத்திரம் அடித்தளமாய் வைத்து இந்த வேலையை ஆரம்பித்தார்கள். நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொன்னது போல தேவன் அவர்களோடு நேரடியாக தெளிவாக பேசினார். இந்த கட்டிட வேலை முடியும் போது பிரதிஷ்டையிலே தான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்பதை அவர்கள் பயமில்லாமல் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது நல்ல சுகமா இருந்தாங்க. கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக கர்த்தர் தன்னோடு பேசினதை அவர்கள் தைரியமா சொன்னாங்க. ஆனாலும்
தான் இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் தனக்கு சொல்லி இருந்தாலும் அவர் இந்த வேலையை துவங்குவதை குறித்து தயங்கவே இல்லை. அவருக்கு தெரியும் கர்த்தர் ஆரம்பித்ததை தேவனே முடிய பண்ணுவார். அதனால கர்த்தருக்கு மகிமை அதை கட்ட வேண்டும் என்று அவர் தியாகத்தோடு ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, இந்த வேலை ஆரம்பித்த நாள் முதல் அவர்கள், நான் ஒவ்வொரு நாளும் அவர்களை பார்த்திருக்கிறேன். ஜூன் மாதம் 12ஆம் தேதி இந்த முதல் செக் கொடுக்கப்பட்டது, 2020ஆம் ஆண்டு. அன்றையிலிருந்து எவ்ரிடே அவங்க பொதுவாக நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கட்டிட பணிக்காக மாத்திரம் எவ்ரிடே நைட் 10 o'clockலேருந்து 11 o'clock அவங்க ஜெப அறையிலே தெய்வ சமூகத்திலே முழங்கால் படிட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஒரு முறை நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். அந்த கூட்டம் முடிந்த உடனே அந்த பாஸ்டர் எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அவர் வீடு ஒரு 5 நிமிஷம் தள்ளி தான் இருந்தது. அப்பா பிரதர், எனக்கு முக்கியமாக நான் வெளியே போனோம், எனக்கு வர முடியாதுன்னு சொல்லி இவ்வளோ சொன்னாங்க. அவர் கேட்கல. என் வீட்டில் கால் வச்சு ஒரு ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அப்பா சரி போகிற வழி தானே சொல்லி உடனே கார் எடுத்துகிட்டு நானும் கூட இருந்தேன். அப்போ அந்த பாஸ்டருடைய வீட்டுக்குள்ளே நாங்கள் போனோம். உள்ளே போன உடனே அப்பா உட்காருங்க பாஸ்டர், கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போங்கன்னாங்க. அப்பா உட்காரவே மாட்டேன், நான் உட்கார மாட்டேன், நான் உடனே கிளம்பணும். என்ன பாஸ்டர் இந்த நேரத்தில் என்ன அவசரம்? 10 மணிக்கு எனக்கு ஜெபம் இருக்குது, 10 மணிலேருந்து 11 மணி நான் ஜெப வேலை, நான் இங்கே நிற்க முடியாது, நான் உடனே போவேன்னு சொல்லிட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஜெபிக்க சொன்னீங்க, ஜெபம் பண்ணேன்னு உட்கார கூட இல்லை, நின்று அப்படியே ஜெபம் பண்ணிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு அந்த 10 மணிக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக அனுதினமும் வைராக்கியத்தோடு உண்மையோடு ஜெபித்த ஒரு தேவதாசன் அன்பான நம்முடைய பாஸ்டர் அவர்கள். அன்றைக்கு ஆரம்பித்த அந்த ஜெபம், அவர்கள் ஏறெடுத்த கண்ணீர், கர்த்தருடைய பாதத்தை அண்டிக் கொண்டு அவர்கள் ஜெபித்த ஜெபம் 5 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட வேலை தடையில்லாமல் தொடர்ந்து நடக்க கர்த்தர் அருள் புரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு எல்லா மகிமையை செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு ஜெபிக்கிற சபையை கர்த்தர் கிருபையாக தந்திருக்கிறார். அதிகாலை 4 மணியிலிருந்து ஒவ்வொரு குரூப்பா எழும்பி கூகுள் மீட்ல, ஜூம்ல, வாட்ஸ்ஆப்ல, டெலிகான்ஃபரன்சிங்ல அதிகாலையில் ஜெபிக்கிற சத்தம் எங்கள் வீட்டில் காலையிலேயே மனைவி ஆன் பண்ணி விடுவாங்க. பல குழுக்கள் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காலை 4 மணியிலிருந்து ஜெபம் ஆரம்பிக்கும். பல பேர் அப்படி ஜெபிக்கிறதை ஒவ்வொரு நாளும் இந்த சபைக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஆண்டவர் கிருபையாக ஆவடி, மேல்பாக்கம், வேப்பம்பட்டு இந்த 3 இடத்திலேயும் ஜெப மையங்களில் தினந்தோறும் ஆத்துமாக்கள் வந்து தெய்வ சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிற ஒரு நல்ல ஜெப ஆவியை கிருபையாக கர்த்தர் நம்முடைய சபையிலே தந்திருக்கிறார். ஒவ்வொரு குழு, அது ஃபேமிலி ஃபெலோஷிப்பாக இருக்கலாம், சீனியர் ஃபெலோஷிப்பாக இருக்கலாம், யூத் ஃபெலோஷிப்பாக இருக்கலாம், ஏர்லி மார்னிங்லேருந்து பல விதமான நேரங்களில் குரூப்பாக சகோதரர்கள் சகோதரிகள், பெரியவர்கள் சிறியவர்கள் என்று குழுவாக ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் தேவனுடைய சமூகத்திலே தூபமாக எழும்பி இருக்கிறது. அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதனுடைய விளைவு, இந்த ஒரே சபையிலிருந்து கர்த்தர் தேவையெல்லாம் சந்தித்து கர்த்தர் கிருபையாக இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய நான் படித்த ஸ்கூல் நேசரத் ஸ்கூலில், அந்த ஸ்கூலுடைய ஃபவுண்டர் எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, என்னை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க ஒரு முறை அவங்கள சந்தித்தேன். அப்போ கேட்டாங்க, எப்பா எப்படிப்பா கட்டுறீங்க, உங்கள் சர்ச்சில் நிறைய கோடீஸ்வரங்க இருக்காங்களான்னு கேட்டாங்க. நிறைய லட்சாதிபதிகள்லாம் இருக்காங்க, நிறைய கொடுப்பாங்களா, இப்படி கட்டுறீங்களே அப்படின்னு. நான் சொன்னேன், அப்படி கொடுக்குறவங்க இருந்திருந்தா ஒரே வருஷத்தில் கட்டி பிடிச்சிருப்போம் நாங்கள். அப்படி பெரியவர்கள்லாம் எங்கிட்ட இல்லை, ஆனால் பெரிய தேவன் இருக்கிறார், அவ்வளோதான். அதான் ரகசியம். கர்த்தர் கிருபையாக இதுவரைக்கும் வேலையை தடையில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற உங்களுக்கு ரொம்ப நன்றி. உதாரத்துவமாய் தியாகமாய் கொடுத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஆண்டு நாம் ஆகஸ்ட் மாதம் 14, 15, 16 ஒரு கன்வென்ஷனாக ஆரம்பித்து அப்படியே சபையை தொடர்ந்து
மேலே உள்ள ஆலயத்திற்குள்ளே போகலாம் என்று மனதில் ஒரு எண்ணம் கர்த்தர் கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக என் மனதில் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு லீடிங் ஆர்டர் கொடுத்தார். அந்த டெடிகேஷன் சர்வீஸ், அந்த கன்வென்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 1 year ஆஃப் ப்ரேயர், 365 days ஒரு ஜெபம் இங்கே ஏறெடுக்கப்படணும். ஜெபத்தோடு நாம் ஒரு புதிய ஒரு நிலைக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை கர்த்தர் கொடுத்தார். அதை நான் விசுவாசத்தோடு அறிவித்தேன். அது எப்படி நடத்தணும்லாம் ஒன்றும் தெரியலை, அறிவிச்சிட்டேன். கொஞ்ச நாளில் கர்த்தர் மேலேயும் அந்த இடம் நடக்கிறதுக்கு முடியாது, அது ஒரு சின்ன சிக்கல்லாம் இருந்துச்சு. அதில் அது எப்படி என்ன பண்ணுறது அந்த இடத்தன்னு யோசிச்சுட்டு பல விதங்களில் நாங்கள் கான்டம்ப்ளேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் கர்த்தர் ஒரு தெளிவான நடத்தலை தந்து, ஒரு ஆலோசனையை தந்து, ஜெப அறைகளாக அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணுறதுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஆலோசனை திட்டத்தையும் கொடுத்தார். அதை ஆரம்பிக்க, அந்த பணியை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். கிருபையாக மேலே ஒரு 4 அறை ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மற்ற அறைகள் இயர்மார்க் பண்ணிட்டோம். ஃபுல்லாக இன்டீரியர்லாம் முடிக்கலை. ஒரு 2 அறைகளை மாத்திரம் கர்த்தருக்கு சித்தமானபடி கர்த்தர் நேற்றைக்கும் இன்றைக்கும் திறப்பதற்கு தேவன் கிருபையாக இரக்கம் பாராட்டினார். இந்த நல்ல நாளை கர்த்தர் கொடுத்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் நாளையிலிருந்து தொடர் ஜெபம், சங்கிலி ஜெபமாக இங்கேயும் ஆவடியிலேயும் மேல் பக்கத்தில் நடைபெறும். ஆகவே இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் ஒரு இனாக்ரேஷன் டே ஃபார் ப்ரேயர் மாத்திரம் இல்லை, அப்பாவுடைய டெடிகேஷன் டே மாத்திரம் இல்லை, என்னுடைய தம்பி ஜோயலுடைய இன்றைக்கு அவருடைய திருமண நாள், அதுவும் அதில் சேர்ந்துருச்சு. அதனால சபையாக வாழ்த்துகிறோம். அதோடு சேர்த்து இன்றைக்கு என்னுடைய தங்கை ஏஞ்சல் பென்னி அவங்களுடைய மகள் கிறிஸ்டினா இன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்ற நாளாகவும், இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாள் அந்த பிள்ளை. அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அப்படி நிறைய நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஒரு நாளாக இந்த நாள் மாறி இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளிலே இந்த அறைகளில் ஒன்றை திறப்பதற்கு நான் இப்படி ஒன்றும் யோசிக்கல பெருசா, ஆனால் மனதில் ஆண்டவர் எண்ணங்களை தந்து அவர்களை அழைக்கும்படி ஆண்டவர் வழி நடத்தினார். அதில் ரொம்ப முக்கியமான ஒருவராக இன்றைக்கு நம்மத்திலே பாஸ்டர் ஜேடி சஃபயர், சகோதரி மின்வெளி சஃபயர் அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் டேனியல் தாமஸ் என்று சொல்லப்படுகிற பள்ளிக்கூடங்களினுடைய நிறுவனர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை கண்டிப்பாக நீங்கள் கோயம்பேடு பக்கம் போனீங்கன்னா பார்க்காம இருக்க முடியாது. தூரத்திலிருந்தே ஜெபமே ஜெயம் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். இது என்ன ஊழியமான்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கூல் இருக்கும். ஸோ அவர்கள் ஒரு ஊழியமாகவே இந்த ஸ்கூலை கோயம்பேட்டிலேயும் அரும்பாக்கத்திலே அவர்கள் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவர்களில் விசேஷம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ரொம்ப விசேஷித்த கிருபை என்னன்னு கேட்டால், இப்பொழுது நாம் இருக்கிற இந்த நிலத்தை அவங்க தான் வைத்திருந்தாங்க. அவங்க ஸ்கூலுக்காக வாங்கினாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை இந்த ஆலயத்திற்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். ஆகவே நாம் அவர்களிடத்திலிருந்து அந்த இடத்தை நம்ம பெற்றோம். அப்பா சொல்றது போல இந்த இடத்தை அவர்கள் பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க. எங்கெங்கேயோ சுற்றி வந்தது. அதை ஆண்டவர் அவர்கள் கையிலே கொடுத்து நம்முடைய ஊழியத்திற்கு அதை அவர்கள் கொடுக்கிறதற்காய் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தந்தார். அவர்களும் அதிகம்னு நினைச்சிருந்தா நிறைய அவங்க சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஊழியத்திற்கென்று தங்களுடைய பங்கை அவர்கள் ரொம்ப குறைச்சிட்டு அவங்க ஒரு ஜென்ரஸாக தாராளமாக அவர்கள் இந்த இடத்தை நமக்கு வாங்குவதற்கு கொடுத்தார்கள். அவங்க அட்வான்ஸ் வாங்கின பிறகு, நம்மகிட்ட அக்ரிமெண்ட் போட்ட பிறகு, இந்த இடத்திற்கு மிக அதிகமான விலை கொடுத்து வாங்குகிறவர்கள் அவர்களை அணுகினாங்க. அவங்க பல மடங்கு அவங்க இதில் அவங்க பணம் பார்த்துருக்கலாம். ஆனால் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்கன்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் சர்ச்சுக்கு நான் கொடுத்துட்டேன், என்ன கோடி கஞ்சாலும் எனக்கு வேண்டாம். சர்ச், நாங்கள் சர்ச் இருக்கணும், நாங்கள் விரும்பி அதை கொடுத்துருக்கோம், பணம் எங்களுக்கு முக்கியம் இல்லை என்று சொல்லி அவங்க முதல்ல அங்கீகரித்த அதே அமௌண்ட்டுக்கு அவங்க அந்த இடத்தை தொடர்ந்து கொடுப்பதற்கு அவங்க சம்மதித்தார்கள். அது மாத்திரம் இல்லை, நாம் போட்டிருந்த அந்த
காலக்கேடுக்குள்ள நம்மளால காசு கொடுக்க முடியல, நமக்கு இருந்த நிலைமை அப்படி. ஆனாலும் அவர்கள் மிக பொறுமையாக இருந்து நமக்கு இருந்த இக்கட்டுகளை புரிந்து கொண்டு அவர்கள் நமக்காக இந்த நிலத்தை கொடுக்க கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த மாபெரும் கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அது அவர்களுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். நம்மையும் நம்முடைய சபையையும் குடும்பத்தையும் அதிகமாய் நேசிக்கிற ஒரு குடும்பம். இன்றைக்கு அவர்கள் 2 பேரும் இணைந்து ஒரு ஜெப அறையை திறந்து வைக்க அவர்கள் சம்மதித்து வந்தார்கள். கர்த்தர் அந்த கிருபையும் கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். நம்ம சபை சரித்திரத்தில் அவங்க ஒரு முக்கியமான இடத்துல அவங்க கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.